ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம ஒரு பிளாஸ்டிக் பிளான்டர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் வாரத்துக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்டான பழைய எண்ணெய் கேன் எடுத்துக்கோங்க. இதனுடைய மேல் புறத்தை மட்டும் மார்க் பண்ணி தேவையான அளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வழியில் தான் நம்ம செடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணின பகுதியை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கேனை நான் கலர் அடிக்க போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட். பொதுவாக நம்ம கேட்டுக்கெல்லாம் அடிக்கக்கூடிய அந்த பெயிண்ட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாள் தாங்கும், அதனால தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை கலர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கேன். நல்லா வெயில காய வைங்க. மெட்டாலிக் கலர் பவுடரும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபெவிகாலும் யூஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாம். இந்த பேஸ்ட் கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி கலக்கிக்கோங்க. இதை தான் நம்ம பெயிண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சின்ன சைஸில் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து இதை கலர் அடிக்க ஆரம்பிக்கலாம். இதனுடைய மேல் பகுதியை கலர் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நெக் பேட்டர்ன் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஹார்ட் ஷேப்பில் ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்து அதனுடைய சென்டரில் ஒரு சின்ன சைஸில் ஃப்ளவர் வரையலாம். இப்போ இதனுடைய வேஸ்ட் பகுதியில் ஒரு கோடு போட்டு அந்த இடத்துலையும் லைட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு கலர் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம் கலர் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்கின் கலரில் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. கிடைக்கலன்னா ஒயிட் கலர் கூட ரெட் கலரோ இல்லை பிங்க் கலரோ நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இதனுடைய கையை வரையறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த கலரோட கொஞ்சம் ஆரஞ்சும் சேர்த்து நல்ல ஸ்கின் கலர் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ்னுடைய பின் பக்கம், அதாவது பேக் நெக்கை நம்ம கலர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸோட பார்டர் கொடுத்த பின்னாடி இதோட முதுகு பகுதியும் கலர் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ல இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஒர்க் கொடுக்கலாம். இப்போ கலர் அடிக்கக்கூடிய பகுதியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணுறது மட்டும்தான். இந்த டிசைனிங்காக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்கீஸும் ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பெரிய சைஸில் இருக்க பீட்ஸ் எல்லாம் எடுத்து ரேண்டமாக ஒட்டி விடலாம். அதுக்கு பின்னாடி அதை விட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பீட்ஸ் எடுத்து ஒட்டலாம். இது ஒட்டின பின்னாடி சம்கீஸ் எடுத்து அதையும் ரேண்டமாக ஒட்டலாம். இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபினிஷிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கை பார்க்கறதுக்கு எம்டியாக தெரியுதுங்கிறதுக்காக அதுக்கு நெயில் பாலிஷ் கொடுக்க போகிறோம். ரெட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் இதுக்கு நெயில் பாலிஷ் அடிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம பிளான்டர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். ஆயில் கேனுக்குள்ளே பொதுவாகவே ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நம்ம பிளான்டர் செஞ்சுருக்கிறதுனால இதுக்குள்ளே தாராளமாக பெரிய சைஸில் செடி கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பிளான்டர் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.